ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சாட்டர்டே vlog தான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பரபரப்பான சில வேலைகளோட முக்கியமான சில விஷயங்களும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்னிங் சைடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். காம்பவுண்ட் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் க்ளீன், அந்த இலைகள்லாம் கீழே விழுந்துருந்துச்சு. அதெல்லாம் கூட்டினதுக்கப்புறம் ஸோ அந்த கொடியில் இருக்கிற அந்த பாவக்காய்லாம் பார்க்குறக்கு சூப்பராக இருந்துச்சு. அதை கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே பார்த்தேன். நம்ம கடையில் காயெல்லாம் வாங்குறப்ப விட அந்த மாதிரி செடி கொடிகளெல்லாம் அந்த காய்கறிகள் தொங்குறத பார்க்குறக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதான் அந்த பிஞ்சு பாவக்காய் பார்க்குறப்ப ரொம்பவும் பார்க்குறக்கே அப்படி அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்ததுங்க. ஸோ யாருக்கெல்லாம் அந்த மாதிரி செடி கொடிகளெல்லாம் காய்கறிகளை பார்க்க பிடிக்கும்ன்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மார்னிங் கொஞ்சம் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சோன்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக முடியுன்றதுக்காக என்னென்ன ரெசிபிக்கு தேவையான வெங்காயத்தெல்லாம் அந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி மத்தியானத்துக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான். இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் இட்லிக்கு ஊற போட மறந்துட்டோமே நைட்டுன்னு சொல்லிட்டு சரி எப்போயாவது காலையில் போட்டுடலான்னு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நான் 4 பங்கு அந்த புழுங்கல் அரிசி போட்டுனா 2 பங்கு பச்சரிசி போட்டு தான் அரைப்பேன். அப்போ இட்லிக்கும் சரி தோசைக்கும் கரெக்டாக வரும். ஸோ இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் நெல், கருப்பு அரிசி இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஊற போட்டுலான்றக்காக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ முக்கியமாக அவங்களோட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம்னு நான் நினச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் மேரேஜ் நிறைய ஒர்க்கிங் விமனுக்கு பண்ணுற முக்கியமான தப்புன்ற விஷயத்தை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னோட ஒப்பீனியன் கிடையாது, அவங்களோட பேரண்ட்ஸே சொன்ன விஷயத்தை தான் அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஒர்க் பண்ணுற லேடிஸ் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் கூட டைம் அட்லீஸ்ட் ஃபோனில் ஒரு 5 நிமிஷம் கூட பேசுறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கிறது நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எனக்கு ஒரு பேரண்ட் சொன்ன விஷயத்தை தான் அவங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு அக்கா அவங்களோட பேரண்ட் அவங்க சிங்கிள் பேரண்ட் தான். அவங்களுக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்குது. அவங்க தனியாக தான் இருக்காங்க. அவங்க பொண்ணு சேம் அதே ஊரில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க பொண்ணு ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பார்த்தா பயங்கரமாக ரொம்பவும் பிஸியாக இருக்கிறாங்க. அது நான் அவங்களுக்கு தப்பு சொல்லவே இல்லை. ஸோ ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு முடியலன்னா கூட அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறதே கிடையாது. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு முடியலன்ட்டு டயத்துலையாவது அவங்க கால் பண்ணணும்ல. அவங்க ரொம்ப அட்லீஸ்ட் மகா கால் பண்ணி பேசவாது செய்வா அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறப்போ அவங்க கால் பண்ணி கூட பேசாதது அவங்களுக்கு ரொம்பவும் கவலையாக இருக்குது. எத்தனை நாள் கால் பண்ணி பேசுகிறாங்களோ இல்லையோ, முடியாதப்பயாவது அட்லீஸ்ட் கால் பண்ணி பேசணுன்றது மாதிரி அவங்க ஃபீலிங்கை வெளியே ஆளுகிட்டையும் சொல்ல முடியல. அவளுக்கே டைம் இல்லை, அவள் எங்கே கால் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது கேட்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடி மகள்ன்றப்போ கொஞ்சம் நம்ம பாசம்லாம் ஜாஸ்தி கொஞ்சம் பசங்களை விட கொஞ்சம் பாண்டிங் ஜாஸ்தி இருக்கிறப்போ ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வேலைக்கு போகிறாங்கன்றப்போ அவங்களால டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஃபோனில் கூட பேச முடியாமல் நிறைய லேடிஸ் இருக்காங்க. அட்லீஸ்ட் என்ன பண்ணலான்னா, நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறீங்க, உங்கள் மேலே தப்பு நான் சொல்லவே இல்லை. ஸோ அது அம்மா அப்பா கிட்டே பேசுகிறதையும் ஒரு வேலை மாதிரி நினச்சி அதுக்குன்னு ஒரு டைம் நீங்கள் ஒதுக்கணுன்றது தான் எல்லா பேரண்ட்ஸும் கேட்குறது. ஏன்னா அவ்வளோ வேலை பார்க்குற என் பொண்ணு ஒரு 5 நிமிஷம் என் கூட பேசுகிறது கூட அவளுக்கு டைம் இல்லை அப்படின்றது எல்லா பேரண்ட்ஸும் மனசுக்குள்ளே வச்சுருக்காங்க, வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்களும் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா கட்டாயமாக ஏதாவது ஒரு 5 நிமிஷம் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு 2 நாளுக்கு இல்லை 3 நாளுக்கு ஒரு தடவையாவது கால் பண்ணி எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் கேளுங்க. இதே வேலைக்கு போகிறவங்கனால சுத்தமாக பேசவே முடியல. ஆனால் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் ஏதாவது ஒரு டயத்தில் பேரண்ட்ஸ் கூட பேசிடுறாங்க. ஏன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு நீங்களே பிஸியாக இருக்கும், உங்களோட ஷெடியூல் எல்லாம் கரெக்டாக பிஸியாக போயிட்டுருக்கப்போ நம்ம பேசணுன்றது நிறைய பேர் மறந்துடுறாங்க. அட்லீஸ்ட் இனிமேலாவது அதை ஒரு வேலையாக நினச்சாத நீங்கள் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷம் நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் காசு பணத்தை எதிர்பார்க்குறது கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு வார்த்தைகள் எப்படி இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு சின்ன சின்ன விஷயத்தை கேட்குறப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ இனிமேல் இந்த தப்பு செய்யாமல் கண்டிப்பாக பேசணுன்றது ஒரு வேலையாக மாதிரியாவது நீங்கள் செய்யுங்க. இது ஜஸ்ட் என்னோட ஒரு சஜஷன் தான். இது எல்லா ஒர்க்கிங் விமனும் இந்த மாதிரி தான் இருக்காங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தப்பை செய்கிறாங்கன்றது பேரண்ட்ஸே சொன்னதை நான் கேள்விப்பட்டுட்டு நான் பார்க்கவும் செஞ்சுருக்கேன். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். இது என்னோட ஒப்பீனியன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ அதே மாதிரி எல்லா ஒர்க் பண்ணுற லேடிஸும் நான் சொல்லலை. சில பேர் டைம் கொடுத்து பேசுகிறாங்க, நல்லா கேர் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் இருக்காங்க, அவங்க ஒரு சின்ன தப்பை அதை சரி செய்கிறதுக்கு இந்த மூலமாக அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல, நீங்கள் புரிஞ்சிக்கவும் செய்ய முடியுன்றக்காக தான் ஷேர் பண்ணுறேன். உங்களோட கருத்து என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்றதையும் கீழே வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஃபுல்லாக வந்து ஊற போட்டுட்டு நல்லா ஒரு 2-3 தடவை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து ஊற போட்டுட்டேன். ஸோ மதியானம் சமையல் வேலையை கொஞ்சம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் இல்லைனா ஈவினிங் டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சிடலான்றதுக்காக ஃபுல்லாக வந்து ஊற போட்டு வந்து வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இட்லி பொடிக்கு வந்து வறுத்துக்கிட்டு இருக்கேங்க. ஸோ அது என்னன்னே தெரில, நான் வந்து இட்லி பொடி வறுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது மார்னிங் வந்து என்னால் வந்து ஃப்ரீ டைமில் வறுத்தாதாங்க வறுக்க முடியும். இல்லைனா வந்து அப்படியே இருக்கும். அப்புறம் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எனக்கு இட்லி பொடி காலியாக 1 மாதம் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் வந்து வறுத்து அரைச்சே தீரணுன்றதுக்காக வந்து நான் வறுத்து வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து 2 நாள் முன்னாடியே காமிச்சேன் பார்த்தீங்களா, சாப் பண்ணி வந்து வச்சுருந்த தேங்காய் இருந்துச்சுன்றனால இன்றைக்கி காலையில் வந்து பணியாரம் தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து அரைச்சிக்குவேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சாப்பரில் வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 பீஸா வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம்னா டக்குன்னு நமக்கு வந்து வேலை வந்து முடியும். கொஞ்சம் ரொம்ப பெரிய பீஸா வச்சிங்கன்னா உங்களுக்கு அமுத்துறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குட்டி பீஸா வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து சாப் பண்ணி வந்து வந்துருச்சு பாருங்கள். நம்ம வந்து ஃபுல்லாக சாப்பர் மாதிரி வச்சு இன்னொன்று இருக்கும் அப்படி சுற்றுறது மாதிரி டைப்பு. ஸோ அதில் போடுறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி பொடியாக வரும், ஒரு மாதிரி தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சாப்பரில் பண்ணுறப்ப அப்படி வந்து ஆகாது. சைட் பை சைடில் ஃபுல்லாக அப்படியே வறுத்துட்டு ஃபுல் இட்லி பொடிக்கு வந்து நான் வறுத்து வந்து எடுத்து வச்சுட்டேன். பொடிக்கு வந்து வறுக்கிறப்போ வந்து அந்த கொஞ்சம் உப்பையும் வந்து நம்ம நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டு அரைக்கிறப்போ வந்து அந்த இட்லி பொடியில் வந்து தண்ணி எதுவும் விடாது. ஏன்னா சில சமயம் வந்து உப்பில் வந்து ஒரு மாதிரி தண்ணி இருக்க மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் லைட்டாக வந்து உப்பையும் வந்து வறுத்துட்டு வந்து போடணும்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை ஒரு தடவை வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு மிளகா ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பருப்பெல்லாம் ஒவ்வொன்றா போட்டு வந்து கொஞ்சமாக ஃபுல்லாக வந்து 2 தடவை போட்டு வந்து அரைச்சி எடுத்தேன். ஃபுல்லாக வந்து அரைச்சிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து பாட்டிலில் போட்டு வைக்கணும். ஸோ அதுக்குள்ளேயும் வந்து நம்ம பணியாரத்துக்கு வந்து தேங்காய் சட்னியும் கொஞ்சம் வந்து நேற்று அரைச்ச அந்த மிளகா சட்னி இருந்துச்சு, நைட்டு அரைச்சது. ஸோ அதை வச்சு வந்து டிஃபன் வந்து சாப்பிட்டு வந்து முடிச்சாச்சு. வந்து அப்படி சாப்பிட போகிறப்பே வந்து உருளைக்கிழங்க வந்து வேக போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சு வந்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வந்து நான் ரைஸும் வச்சு எல்லாம் வந்து வேலையும் முடிச்சாச்சு. லெமன் ரைஸும் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வறுவலையும் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். காலையில் டிஃபன் வேலை பண்ணுறப்பே சைட் பை சைடு நம்ம வந்து இந்த லஞ்சுக்குரிய வேலையும் பண்ணி முடிச்சோன்னா ஒரு 11:30 பாருங்கள் ஆல்மோஸ்ட் எனக்கு சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ அந்த டயத்தில் வந்து கொஞ்சம் எல்லோரும் டிவி பார்க்குறப்போ நம்மளும் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளும் வந்து சேர்ந்து உட்காந்து டிவி பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த பாட்டில் ஆல்ரெடி வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சு இந்த பாட்டிலில் வந்து அந்த பொடியை வந்து போட்டு வச்சுட்டேன். லெமன் ரைஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் சில சமயம்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் போல் தக்காளி சூப்பும் வந்து பண்ணிட்டேன். நானும் வந்து தக்காளி சூப்பு கொஞ்சம் வந்து ஊற்றி வந்து சாப்பிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து வச்சு வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து ஹாலில் போய் பார்க்குறேன். அப்படியே நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இங்கிட்டும் வந்து போட்டு வச்சுருக்காங்க. யார் வீட்டிலலாம் வந்து நியூஸ் பேப்பர் வந்து படித்தாலே அப்படி இப்படி போட்டு வைப்பாங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மற்ற நாள்லாம் எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஆனால் அந்த பேப்பர் படிக்கிறப்போ மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. வீடு அங்கிட்டு அப்படியே வந்து பேப்பராக கிடக்கும். ஏதோ ஒன்று சாக்லேட் ஏதோ ஒன்று சாப்பிட்டு தரையிலலாம் கொஞ்சம் அங்கங்கே வந்து சிந்தி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பேப்பர்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ நானும் வந்து இந்த யூடியூப்பில் பார்க்குற வந்து 2-3 இது வந்து நான் பார்ப்பேன். அதில் மெயினாக பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விஜே சித்துவோட வ்ளாக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஜாலியாக 2 பேர் வந்து கவுண்டர் அடிச்சுட்டு அப்படியே வந்து பேசுவாங்க. ஸோ அதையும் வந்து பார்ப்பேன். அதே மாதிரி வந்து பரிதாபங்கள் அதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து யூடியூப் சேனலில் வந்து எது ரொம்ப பிடிச்ச சேனல்ன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வந்து பிளான் பண்ணி போடணும்னு நினச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக் மெனு பிளான் தான். மெயினாக எனக்கு வந்து மற்ற டயத்தில் கூட எனக்கு தேவையில்லைங்க. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு கூட வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணிடுவேன். ஆனால் நைட்டு வந்து எனக்கு வந்து அந்த மெனு இல்லைனா ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து இது எனக்கு பண்ணிங்களா இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சரியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு மெனுவும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த உண்டியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டே கணக்கு தந்தாப்பில் வந்து நான் வந்து இந்த மாதிரி காசை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த உண்டியலில். அதாவது இப்போ வந்து இன்றைக்கி எனக்கு ஒரு 10வது நாள்னு வச்சுக்கோங்களேன். டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குரிய நம்பர்ஸ்லன்னா ஒரு 10 ருபீஸ் வந்து இதில் போடுறது. 23rd டேனா 23 ருபீஸ் வந்து இதில் போடுறது. 23 ருபீஸ் இதில் வந்து போடுறது. ஸோ இந்த மாதிரி வந்து போட்டதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து ஈவினிங் ரொம்பவும் அப்படியே வாய் வந்து குளருது. ஸோ ஈவினிங் வந்து பெட்ஷீட்லாம் கொஞ்சம் வந்து காஞ்சிருந்துச்சு மாடியில் போட்டது. அதெல்லாம் வந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து காய் கடைக்கு வந்து நான் போனேன். பலசரக்கு ஜாமான் கூட வந்து சில சமயம் ஹஸ்பண்ட் பசங்ககிட்ட வந்து சொல்லிடலாம். ஆனால் வந்து காய்கறி மட்டும் நம்ம போய் வாங்கலைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து அவங்க முத்தின காய்கறிலாம் வந்து போட்டு வந்து கொடுத்துட்றாங்க. இல்லைனா இருக்கிற காயை வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. அது சும்மா வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் எனக்கு வந்து எது வந்து தேவையோ அது மாதிரி வந்து நான் பார்த்து வாங்கிக்குவேன். சில காய் வந்து ரொம்ப ரேட் இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் கம்மியாக வாங்குவேன். ஆனால் இவங்களை அனுப்பி விட்டோம்னா என்ன ரேட் இருந்தாலும் நம்ம சொன்ன மெஷர்மெண்ட்டுக்கு அப்படியே வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால நான் போய் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எனக்கு நிறைய வீடியோஸ் போட மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.